அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை குரு பகவான் எந்த இடங்களை பார்த்தால் என்ன பலன் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். குரு பகவான் பொதுவாக லக்கணத்தை பார்த்தால் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டம் நிறைந்தவர். அதே குரு பகவான் லக்கணத்திற்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தை பார்த்தால் தனவிருத்தி என்பது குறைவில்லாமல் இருக்கும். தனம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் லக்கணத்திற்கு 3ஆம் வீடான தைரியம், வீரியம், இளைய சகோதரம் வீட்டை பார்த்தால் வெற்றி என்பது இருக்கும். குரு பகவான் சுகஸ்தான வீடான 4ஆம் வீட்டை பார்த்தால் நல்ல கல்விமானாக சிறந்த மனிதனாக இருப்பார். குரு பகவான் லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டை பார்த்தால் அதிர்ஷ்டசாலி மனிதன், பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும், குலதெய்வ ஆறுதல் கிடைக்கும், சிறந்த கல்வி கிடைக்கும், குழந்தைகள் சிறந்த குழந்தைகள் இருக்கும், குழந்தைகளால் புகழ் இருக்கும், அறிவுமிக்கவராக இருப்பார், உயர்கல்வி படித்தவராக இருப்பார். குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்த்தால் வேலை என்பது உறுதியாக இருக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்த்தால் கலஸ்தரஸ்தானத்தை பார்த்தால் சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்த்தால் நல்ல ஆயுள் பலம் இருக்கும். குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்த்தால் நல்ல யோக பலம், நல்ல பாக்கியம், அதிர்ஷ்டம் இருக்கும். குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்த்தால் பதவி உயர்வு என்பது இருக்கும். குரு பகவான் 11ஆம் வீட்டை பார்த்தால் தனம் விருத்தி, பெரும் தனவிருத்தி இருக்கும். குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்த்தால் சுகமான வாழ்வு இருக்கும். அதனால் குருவான் லக்கணத்திற்கு 12 வீட்டுகளையும் பார்த்தால் என்ன பலன் என்பதை நாம் பார்த்தோம். மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.